வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான ஒரு காணொலியாக வந்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சூர மீனில் குழம்பு வைக்க போகிறோம். அருமையான சூர மீன் கிடச்சிருக்கு. அதில் வந்து நல்ல ஒரு குழம்பு கொண்டு வைக்க போகிறோம். எங்களோட சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் வந்து நாங்கள் ஒரு தடவை நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் துண்டுகளாக வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி போட்டு வந்து உப்பு, தூள், புளி எல்லாம் இது மூண்டையும் விட்டு வந்து நல்லா பிரட்டி ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு பிறகு தான் நாங்கள் குழம்புக்கு ரெடி பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோத்துக்கு வந்து நல்லா பிரட்டி உருட்டி விடுறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து கறி நல்ல ருசியாக இருக்கும். இப்போ பாருங்க நல்ல துண்டுகள் எடுத்துருக்குறோம். இனி வந்து சட்டியை வந்து நல்லா சூடாக்கி போட்டு எண்ணெய் விடுங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளி ஒரு 10 உள்ளி போட்டுக்கொள்ளுங்க. ஒரு 10 உள்ளி எடுத்து நல்ல அளவான துண்டாக வெட்டி போட்டு அதை வந்து முதல்ல போட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடுகு அரைக்கரண்டி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகம் ஒரு கரண்டி. அதோடு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெந்தயம் ஒரு கரண்டி. வெந்தயம் போட்டாச்சு. அடுத்தது அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரம்பை கொஞ்சம் போடுங்க. ரம்பை ஒரு கொஞ்சம் நட்டு வெட்டி போடுங்க. அதோட ஒரு நட்டு கருவேப்பிலையும் போட்டுங்க. கருவேப்பிலை ஒரு நட்டு. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இதை கொஞ்சம் நல்லா வதங்க விடணும். நல்லா வதங்கி வரட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டு அதோட ஒரு மூன்று 4 மிளகாய் போடுங்க. 4 மிளகாய். அப்புறம் அதுக்கு அப்புறம் வெங்காயம் செய்யுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அந்த பருவத்துக்கு வர மட்டும் நல்லா வதக்கி எடுக்கணும். சூர மீன் குழம்புன்னா அப்படி தான் இருக்க போகுது. இன்றைக்கி குழம்பை பார்த்தீங்கன்னா சும்மா எண்ணெய் புறக்கிற மாதிரி தான் இன்றைய குழம்பு வைக்க போகிறோம். ஏன்னா மீன் வந்து அவ்வளோ நல்ல கொளுத்த மீன். அதுக்கு வந்து ஒரு தக்காளி பழம் வந்து சேருங்க. தக்காளி பழம் கொண்டு வட்டி சேருங்க. கறி வந்து நல்ல சுவையாக இருக்கும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கொண்டு வருது. இந்த பருவம் வந்துட்டு கலரை பார்க்க தெரியுது. வெங்காயங்களெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இதுக்குள்ள வந்து இப்போ ஊற வச்ச சூர மீன் துண்டு, உப்பு புளி எல்லாத்துலேயும் போட்டு ஊற வச்ச சூர மீன் துண்டை பாருங்க அப்படி இருக்குன்னு அதுக்குள்ள வந்து 2 நல்ல பெரிய சினையும் கிடந்தது. அதையும் வந்து போட்டுருக்கேன். அது எங்களோட குட்டி பையனுக்கு தான் அந்த சீனை போக போகுது. குட்டி பையன் ஒரு ஆள் இருக்கிறார். அவருக்கு தான் இந்த சீனை போக போகுது. இப்போ வந்து நல்லா அடுப்பை கொஞ்சம் அளவான நெருப்பில் விட்டுட்டு நல்லா பிரட்டுங்க. மீன் வந்து நல்லா கொஞ்சம் அவிஞ்ச மாதிரி வரும். இந்த கட்டத்தில் வந்து பால் சேர்க்கணும். இந்த கட்டத்தில் வந்து பாலை சேருங்க. இதில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. என்னென்னு சொன்னால் பால் விடைகளில் நான் இந்த கேமரா ரெக்கார்ட் பாட்டினை அமர்த்துறேன்ட்டு நினைப்பில் தான் இருந்தேன். ஆனால் அமர்த்தப்படையில் அமர்த்தினோ தெரியல. அமர்த்தப்படையில் அதில் பால் விடுற கட்டம் வந்து உங்களுக்கு வரையில. அது அவ்வளோதான். பாலை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தடித்த பால் எடுத்துருக்கிறோம். முதல் பால் எடுத்து நாங்கள் நல்ல செத்தல் தேங்காய் எடுத்து நல்லா பாலாக எடுத்து வைங்க. வச்சு போட்டு விட்டிங்கன்னா தான் நல்லா அந்த கறிக்கு வந்து நல்ல ருசியாக இருக்கும். இப்போ புளி விடுங்க. புளியும் விட்டாச்சு. புளியை விட்டுட்டு நல்லா அப்படி மெதுவாக ஒரு கொண்டு கலக்கி போட்டு ஒரு கலக்கி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த எல்லாமே வந்து தெரியும் தானே உங்களுக்கு, எல்லாம் மீனோட வந்து சேரும். இப்போ கறி வந்து மெதுவாக அப்படி கொதிக்க வலிக்கிட்டுட்டு அந்த டைம் பார்த்து தூளையும் போடுங்க. ஒரு 2-3 கரண்டி தூளையும் போடுங்க. ஏற்கனவே மீனுக்கு போட்டு பிரட்டினாங்கள். அதால்
அளவை பார்த்து தூளை போடுங்க. போட்டுவிட்டு அதையும் வந்து கொஞ்சம் கலக்கி கொடுங்க அப்படியே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடலாம். கறியை வந்து நல்லா கொதிக்க விடணும். கொதுண்டு நல்லா கொதிச்சு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூடி விடுங்க. மூடி விட்டிங்கன்னா தான் அவியும். மூடைக்குள்ளே பாருங்க ஒரு பக்கம் ஒரு சின்ன ஒரு இடைவெளி விட்டு மூடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அங்காலஞ்சால போய் வரைக வந்து இந்த கரை பொங்கினாலும் வந்து வெளியில் ஊற்றாது. அப்போ அதுக்குள்ளால அந்த ஆவி போய் கொண்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. கறி கொஞ்சம் கொதிச்சு கொண்டிருக்கு. ஆனால் இன்னும் வத்த கிடக்கு. கறி நல்லா வத்த கிடக்குது. என்னால் ஒரு இடையில திறந்து பார்த்தேன். நாங்கள் சூறா மீன் எப்படி இருக்குன்னு பார்த்து நாங்கள் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. பாசல் லைட்டாக வருது தான். இன்னும் கொஞ்சம் நல்லா கறி வத்த கிடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கறி நல்லா வத்தி வந்து அங்கே எண்ணெய் புறக்குது மேலே. நல்ல ஒரு அருமையான எண்ணெய் புறந்துருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கறி கொதித்து வத்திட்டுது. இப்போ எண்ணெய் புறந்துருக்கு மேலே. ஏன்னா நல்ல சூற மீன், நல்லா கொளுத்த மீன், நல்லா கொழுப்பான மீன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2.5 கிலோவுக்கு மேலே ஒரு மீனின் நிறை. இப்போ பாருங்க குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டாச்சு வாசத்துக்கு. இப்போ வந்து சமையல் முடிஞ்சுது. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு இடத்துல விட்டு காட்டியிருக்கோம். இதை போல் நீங்களும் வந்து வீட்டில் வந்து சமையுங்கோ, நல்லா இருக்கும். சமைச்சு பாருங்கள். எங்களோட சேனலை தொடர்ந்து பாருங்கோ. மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கும். தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பாருங்கோ. நன்றி.